நம்ம வீட்டு பின்பக்கம் எல்லாம் காட்ட சொன்னீங்க. எப்படிம்மா இருக்குது, பக்கத்தில் காட்டுங்க, வீடெல்லாம் காட்டுங்கன்னீங்க. நான் வீடை இப்போதைக்கு காட்டலை. ஆனால் பின்பக்கம் தோட்டம் எப்படி இருக்கு பாருங்கள். வயல் தாங்க ஃபுல்லாக. எங்கள் வீட்டை சுற்றி பின்பக்கம் ஃபுல்லாக வயலாக தாங்க இருக்கும். விவசாயம் பண்ணுற வயல் தாங்க அது. விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ பருத்தி போட்டிருக்காங்க. அடுத்தது நெல் போடுவாங்க, உளுந்து போடுவாங்க. அதை மாதிரி உள்ள வயல் தான். எப்பயும் விவசாயம் தாங்க பண்ணுவாங்க இந்த இடத்துல. நல்லா தாங்க இருக்கும். அப்போது அந்த குருவி சத்தமும் அதுவும் கேட்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடம். நமக்கு கொஞ்சம் நேரம் வந்தாவே பொழுது போயிடுங்க. இங்கே அப்படியே வந்து மரத்தை பார்த்தா கொய்யாக்கா பழுத்து இருந்ததுங்க. நல்லா லட்டு லட்டாக இருந்துச்சு. சரி, அதையும் பறித்து பார்த்தா அணில் கடித்தது பாதி, கடிக்காத பாதின்னு இருந்தது. அது தின்னது போக தான் மிச்சம் நமக்கு கிடைக்கும்னுட்டு அதையும் அப்படியே பறிச்சுக்கிட்டு 2 முருங்கைக்காயும் பறித்து எடுத்துக்கிட்டு வந்தேன். பாருங்களேன் கொய்யா பழத்தை எப்படி இருக்குது. நல்லா லட்டு மாதிரி. ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வீட்டில் காய்ச்ச பழமா அப்படியே பழுக்குதா, நல்லாயிருக்கும். இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம வீட்டு வாசல் மரத்தில் தான் இருந்தது. அதையும் அப்படியே பறிச்சுட்டு இன்றைக்கி வந்து பச்சை சுண்டைக்காய், முருங்கைக்காய், மொச்சக்கொட்டை போட்ட புளிக்குழம்பு. இந்த மொச்சக்கொட்டையை நான் ஊற வச்சுலாம் அவிச்சிலாம் சேர்க்க மாட்டேன். நான் அப்படியே டைரெக்டாக எண்ணெயிலேயே ஊற்றி அப்படியே வறுத்து தான் நான் குழம்புல சேர்ப்பேன். நம்ம வந்து நல்லா வறுத்துட்டோம்னா நல்லா வெந்து வந்துடுங்க. வேகாதுலாம் நினைக்காதீங்க. ஆனால் மொச்சை வந்து ஒத்தரனையாக வறுபடணும். நமக்கு சிம்மிலே வச்சு வறுத்து நல்லா பட்ட பட்டன்னு நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்கும் பாருங்கள். இதை மாதிரி வறுக்கணும். இதை அப்படியே குழம்புல அள்ளி போட்டுட்டு இதில் கொஞ்சம் வெங்காய வடகத்தை போட்டு, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, தக்காளி, சுண்டைக்கான்னு எல்லாத்தையும் போட்டு வதக்குன்னு சுருளை வதக்கி விட்டு அப்படியே கரைச்சி கூட்டி வச்ச குழம்பையும் சேர்த்தா அப்படியே வரும் பாருங்க ஒரு கொதி. அவ்வளோ வாசனை. இதில் இந்த முருங்கைக்காய், அப்புறம் 2-3 கத்திரிக்காய் கொஞ்சம் சுருங்கி போய் தான் கிடந்தது. அதையும் வெட்டி போட்டால் அதையும் விடுவானேன்னு அதையும் வெட்டி போட்டேன். ஆனால் இதில் வாழைக்காய் போட்டு நீங்கள் வச்சு பாருங்களேன், நல்லா இருக்கும். ஆனால் என்கிட்ட நீங்கள் வாழைக்காய் இல்லை, அதனால் நான் இதை போட்டு வச்சுட்டேன். அப்படியே எப்படி குழம்பு கொதிக்குது பாருங்களேன். கொதிக்கும் போதே அது விறகு அடுப்பில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கி நான் சிலிண்டரில் தாங்க வச்சுட்டேன். ஆனால் சட்டியில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி அந்த வெடித்தது எப்படி இருக்குது பாருங்கள். இதை மாதிரி வெடிக்கும்போது சீக்கிரம் மொச்சை வெந்து வந்துடும். நல்லா குழம்பும் கொதிச்சிட்டுங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டு எங்கள் வீட்டில் அன்றைக்கி தண்ணியாக தாங்க நாங்கள் எப்பயும் குழம்பு வச்சு ஊற்றி தாராளமாக சாப்பிடுவோம். நீங்கள் வேணால் சுண்டை வச்சு கூட சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் இதை மாதிரி ஒரு டைம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாளை சந்திப்போம்.